இந்த பஜனை பிரசங்கத்தினை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சபையின் போதக பிதா அவர்களுக்கும், சபை ஊழியர் அவர்களுக்கும், சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும், கிளை சபை ஊழியர்கள், கிளை சபை அங்கத்தினர்கள் மற்றும் கிளை சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இன்னிசை குழுவின் சார்பாக பங்களாச்சுருண்டை, அதாவது எங்கள் குழுவினர் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உம்மை மறவே மலர்ந்த கற்பகமே என்னுயிரே பொன்னே உனை அணைந்தே முன் ஆணிகள் அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோழி எனக்கு நீயாவா தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பெருமானே எவ்வுயிர்க்கும் அருள்மே, இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருள்மே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, நம்மை கிட்டிய பாவம் தீர்ப்போமே, நம்மை கிட்டிய பாவம் தீர்ப்போமே. உரிமை ஆக்கினார், தேவையை காட்டினார்.
இன்னை உரிமை ஆக்கிடவா பேதைகளை சரி ஆக்கிடவா நீரா பெரிகள் நீரா பெரிகள் தீர்ப்பவரே பகைவரையற்காய் காப்பவரே பகைவரையற்காய் காப்பவரே देवकुमारा कुमारा देवकुमारा चिंतल कुड़ी हर कुमारा देवा कुमारा कुमारा चिंतल कुड़ी அமைதி அளிக்கும் அரசாட்சி அமைதி அளிக்கும் அரசாட்சி இது ஐயன் கேசுவின் அருளாட்சி இது ஐயன் கேசுவின் அருளாட்சி எடுத்த சத்தியமே எடுத்த சத்தியமே வாழவின்மையின் தத்துவமே பொழிந்தது சொல்புறையே இதுவரை பொழிந்தது சொல்புறையே கல்வாரி வழிந்தது செயல்முறையே கல்வாரி வழிந்தது செயல்முறையே அன்பானவர்களே, இந்த நாளில் சுமார் 110 வருடம் வாழ்ந்து வந்த ஒரு உன்னத மனிதரின் வாழ்க்கை நிகழ்ச்சி வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் இப்போது காண இருக்கிறோம். இவர் கிமு 1746 ஆண்டு முதல் கிமு 1636 ஆண்டு வரை சுமார் 110 வருடம் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் தேவனுக்கு மிகவும் பயந்து வாழ்ந்து வந்தார். தேவனுக்கு உடைய பொல்லாப்புக்கு பயந்து வாழ்ந்து வந்தார். தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார் என்று இந்த வேதத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த 110 வருடங்களும் தேவனுக்கு மிகவும் பிரியமாய் நடந்து வந்த நிகழ்ச்சிகளையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் பற்றி நாம் இப்பொழுது இந்த வேதத்தின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். ஈசாக்கே சிரிக்கிறான் என்று அர்த்தம். யாக்கோபு வழியில் நடக்கிறவனை இடரச் செய்கிறான் என்று அர்த்தம், அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம், அல்லது எத்தன் என்று அர்த்தம். யாக்கோபு என்ற பெயரை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். யாக்கோபு என்ற பெயரை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். இந்த இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் என்பதற்கு கடவுள் போராடுகிறார் என்று அர்த்தம். இப்படித்தான் ஒரு சர்ச்சில்